நம்ம சொசைட்டியில் தான் ஒரு டயலாக் இருக்கும்ல, யூஜி ஒன்று தான், பிஜி ஒன்று தான். ஸோ இந்தியன் ஃபிசியோதெரபிஸ்ட் இப்படி, நியூசிலாந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இப்படி, யூரோப் இப்படி, யூஎஸ் இப்படி, நீ அங்கே போனால் தான் ஷைன் ஆக முடியும். அது கேள்விப்படும் போது லைக் ஓகே பிலேட்டஸ் வச்சு தான் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் என்னோட பெயின் மேனேஜ்மெண்ட்டே பிலாட்டிஸ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அப்படி தானே? ஆஹா, கிடையாது. ஆக்சுவலி வந்து டைம் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் லைக் ஹவ் யூ கோரிலேட் திங்ஸ் லைக் ஆஸ் அ ப்ரொஃபஷன், ஆஸ் அ பர்சன், ஹவ் யூ க்ரோ அப்படிங்கிறது. நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஜென்ரேஷன் இல்லையா, அதனால் யாரும் எல்லாரும் கூட என்னை ரிலேட் பண்ணிக்க முடியும், அவங்களும் என்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்கள்ஸ். வெல்கமிங் ஆல் பேக் டு தி பாடி மெக்கானிக்ஸ் பாட்காஸ்ட். ஸோ யூஸ்வலாக ஒரு கெஸ்ட்டை நான் இன்வைட் பண்ணும்போது லைக் இவங்களை கூப்பிட்டா இவங்களுக்கு நம்ம லைக் யூஸ்வலாக இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, ஃபிசியோஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஃபிசியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு லைக் ரியாலிட்டி என்னென்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ யூஸ்வலாக நான் கெஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது இது பற்றி பேசினா இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபிசியோஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் டைம் சாரை கூப்பிட்டதுக்கான முக்கியமான காரணம், நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் இவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவரை பற்றி நான் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இவரை நான் நேரில் மீட் பண்ணியிருக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் ஸ்டில் எல்லா இடத்துலையும் இவரை பற்றின பேர் நான் கேட்டு ஸோ இவரை நம்ம கூப்பிட்டு கண்டிப்பாக பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூரியஸாக இருந்து தான் நான் இப்போ இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் லைக் ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஃபைனலி த டே ஹேஸ் கம். ஸோ அவர் வந்திருக்காரு இன்றைக்கி இந்த வீடியோவில். லைக் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இவர்கிட்ட நிறைய விஷயம் பேச தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பிலி வெல்கமிங் மிஸ்டர் ஐயப்பன் சார். ஸோ தி ஃபவுண்டர் ஆஃப் ஃப்ளையிங் பார்க் ஃபிசியோதெரப்பி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் ஆகுது லைக் இவரை கூப்பிட்டு லைக் இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு டைம் கிடச்சி கொஞ்சம் பேசுகிறதுக்கு. ஸோ பேசி தெரிஞ்சுக்கலாம் ஹவுஸ் ஃபிசியோதெரப்பி, லைக் அவரோட ஃபிசியோதெரப்பி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக டைம் ஒதுக்கி உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்ததுக்கு. ஸோ சொல்லுங்கள் சார், லைக் யூ ஹவ் பீன் தி மோஸ்ட் சீனியர், லைக் எங்களுக்கெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சீனியர் ஃபிசியோதெரபிஸ்டாக, ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கங்கே உங்கள் பேரை மட்டும் அங்கங்கே கேட்டிருந்துட்டு லைக் ஒன் ஃபைன் டே உங்களை மீட் பண்ணும்போது லைக் என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு, ஆனால் சுற்றி இருக்கவங்களும் சொல்கிறத பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ சொல்லுங்கள், ஹவு டிட் யூ ஸ்டார்ட் ஃபிசியோதெரப்பி ஆஸ் அ ப்ரொஃபஷன்? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி செட்டப்பை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி நானும் ஒரு மீடியா பர்சன் தான். ஓகே. பட் அது இப்போ மீடியா பர்சனாக இல்லை, கம்ப்ளீட் ஃபிசியோதெரப்பி அப்படி லைஃப்பை டெடிகேட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ 2010 and 11 ஐ கம்ப்ளீட்டட் மை ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அது ஒரு ரெகுலரில் பிஹெச்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபிசியோதெரப்பி 2007 ஐ பாஸ்ட் அவுட். ஓகே. அதுக்கப்புறம் பிஜி பண்ணல. நம்ம சொசைட்டியில் தான் ஒரு டயலாக் இருக்கும்ல, யூஜி ஒன்று தான், பிஜி ஒன்று தான், ஸோ யூ டோன்ட் ப்ரிஃபர் அப்படின்னு ஒரு இது. அப்புறம் அந்த டைமில் 2007 நான் முடிக்கும் போது ஆக்சுவலி ஃபிசியோதெரப்பிக்கு ஸ்கோப் இருந்ததா இல்லையாலாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் எங்கள் பேட்சில் அந்த எல்லாருமே இந்த சேஞ்ச் தர் சேனல் எல்லாமே அப்போ அந்த கோடிங் அதில் எல்லாமே டைவர்ட் ஆகிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. சில பர்சனல் ரீசனால் நானும் வந்து ஐ டிட் சூஸ் த டான்ஸ் ப்ரொஃபஷனல். ஓகே. ஆஸ் எ கொரியோகிராஃபர். ஓகே. அப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. ஃபிசியோதெரப்பி எனக்கு ஐடியாவே இல்லை முடிச்சதுக்கப்புறம். லைக் சாரி டு இன்டரப்ட், அந்த டைமில் 2007 டைமில் ஸோ ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு ஏன்னா இப்போ நாங்களே என்ன ஃபீல் பண்ணுறோம், இந்த ஜோன் அவுட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம், ஓகே 4 வருஷம் நம்ம இதை கஷ்டப்பட்டு படித்தோம், எப்படி லைக் அந்த ஃபீல் விட்டு வெளியே போகிறதுன்னு. பட் அந்த டைமில் ஹவு டிட் யூ லைக் கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ்? எப்படி? இல்லை, எங்கள் பேரண்ட்டுக்கெலாம் ரோலே இல்லை ஆக்சுவலி. நான் வந்து சிங்கிள் பேரண்ட், அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. ஸோ டியூ டு சம் பர்சனல் இஷ்யூ, ஸோ ஐ வாண்ட் டு குவிட். ஐ ஷுட் நாட் ஏர்ன் த மனி ஃப்ரம் திஸ் ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு பர்சனல் டிசிஷன் எடுத்து நான் குவிட் பண்ணிட்டேன் ப்ரொஃபஷனலை. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு ரீசன் சொல்லுவேன், இதுதான் ஆக்சுவலி ட்ரூ ரீசன் ஆக்சுவலி. ஸோ 2007 ஸோ டு 2014 ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபிசியோதெரப்பியாக ப்ராக்டிஸ் பண்ணல, ஃபிசியோதெரபிஸ்டாகவே நான் இல்லை ஆக்சுவலி. பட் ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கடவுள் வந்து இந்த ஃபீல்டில் தான் வச்சுருந்துருக்காரு. இந்த
நேம் ஆஃப் எல்லாமே நம்ம கிரெடிட் எடுப்போம் இல்லையா. ஐஎம்ஏ மூமெண்ட் சயின்டிஸ்ட்டுன்னுவாங்க சில பேர், ஐஎம்ஏ ரிசர்ச் இன் மூமெண்ட் சயின்ஸ் அப்படி இப்படின்வாங்க. பட் கடவுள் என்னை அந்த மூமெண்ட் ரிலேட்டடான ப்ரொஃபஷ்னல்லே என்னை கேரி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ் எ கொரியோகிராஃபர், ஸோ இனிஷியலாக நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது அந்த டைமும். அப்புறம் இப்படி பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸில் அப்ரோச் பண்ணேன். வி வில் டூ ஏரோபிக்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு 2007லேயே 2008லேயே இதை ட்ரை பண்ணேன். நிறையா ஸ்கூல்ஸில் ட்ரை பண்ணேன். பட் யாருமே லிசன் பண்ணல. அப்போ சரி வேறு எப்படி பிச் பண்ணலான்னா, நான் காலேஜில் கொஞ்சம் டான்ஸுன்னு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்தது. நான் கல்ச்சுரல்ஸ் போகிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நாலேஜை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி, ஸோ ஒய் நாட் டான்ஸாகவே போகலாம், டான்ஸ் ஃபார்மேட்லேயே போகலாம், ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணோன்னு பண்ணேன். பட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு நிறைய ஸ்கூல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஐ டீம் ஃபார்ம் பண்ணேன். ஸோ ஐ டிட் மெனி அதர் ஸ்கூல்ஸு. ஸோ அப்போ அந்த மூமெண்ட் சைட்லேயே எனக்கு அதில் நிறைய க்ரியேட்டிவிட்டி. ஏன்னா கொரியோகிராஃபினா இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மோர் ஆன் தி க்ரியேட்டிவிட்டி சைடு. ஸோ அந்த மூமெண்ட் சைட்லேயே இருந்தேன். அப்புறம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சென்டரில் வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஜோக்காக இருக்கும். அது ஆக்சுவலி ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இந்த ஸ்டூடியோவை பாருங்கள் அப்படின்னாரு. அவர் ஒரு எக்ஸ் ஸ்டூடியோ சொன்னார். நான் போனது எக்ஸ் இல்லை, ஒய். ஸோ ஆனால் திடீர்னு என்ன சொன்னார்னா, ஒரு கிளாஸ் மட்டும் உங்களால் கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை, ஜஸ்ட்டு நான் போனது ஒரு ஹாய் சொல்ல, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கண்டக்டட் த கிளாஸ். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் போக வேண்டியது எக்ஸ் ஸ்டுடியோக்கு, பட் யூ வென்ட் டு ஒய். அங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் கனெக்ட் பண்ண ஆமாம், ஒய் போனேன். எனக்கு திடீர்னு நான் பேச அவங்களுக்கு க்யூரியாசிட்டியில் ஒரு செஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஹெசிடேஷனும் இல்லை. ஐ ஸ்டார்ட் த கிளாஸ். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஒன்னே ஒய் நாட் வி வில் ஸ்டார்ட் ஒன் குரூப் கிளாஸஸ் ஹியர் அப்படின்னாங்க. என்ன எப்பயுமே எனக்கு ஒன்று பிடிக்கும், எந்த வாய்ப்பையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, எல்லாமே அக்செப்ட். ஃபஸ்ட்டு தெரியுதோ தெரியலையோ, தெரியலனாலும் தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பட் அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் நான் போவேன். ஓகே, அதை லேர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் ப்ரப்போசல் கொடுத்தாங்க. பட் எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஆக்சுவலி எங்கேயுமே நான் வேலை செய்ய மாட்டேன், எங்கேயுமே நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அது வந்து எங்கள் ஹெச்ஓடியால் வந்த ஒரு ஆட்டிடியூட். நிறைய பேத்துக்கு. ஆமாம், எனக்கு ஹெச்ஓடி நம்ம காலேஜ் இதெல்லாம் இப்போ இங்கே சொன்னேன்னா அது ரொம்ப பர்சனலாக போய்டும். ஓகே ஓகே. ஒரே ஒரு தடவை அவங்க சொன்னாங்க, உங்கள் பையனை ஏன் நான் சஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா, இவன் எங்கேயுமே போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது, அவனுக்கு அந்த நேச்சர் கிடையாது, அதுக்காக நான் இவனை வந்து நான் டியூனப் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் இவனை பதப்படுத்துகிறேன், சிவிலைஸ்டு பண்ணுறேன்ற ஒரு அந்த வார்த்தை என்னை பாதித்த ஒரு வார்த்தை. ஸோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், ஸோ நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது, ஸோ இருந்தால் பாஸ் தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஒரு 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 இன் பிட்வீன் ஒரு 6 months மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு இடத்துல இருந்தேன். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் லைக் எ ஓன் லெக்ஸ். ஸோ அந்த ஸ்டூடியோவில் இருந்து தான் எனக்கு லைஃப் டேர்ன் ஆச்சுன்னு நான் சொல்வேன். அப்புறம் அங்கே ஏரோபிக்ஸ் அண்ட் தென் குரூப் கிளாஸஸ். அப்படி பார்த்தாலும் என் கேரியர் எங்கே இருக்குன்னா மூமெண்ட் ரிலேட்டட் தான். பட் எங்கேயுமே நான் வந்து எதையுமே வந்து ரொம்ப தோன்றித்தனமாக சும்மா கிடைச்ச வாய்ப்பை பண்ணிடலாம் அப்படிலாம் நான் பண்ணல. அதுலேயுமே எதை நான் பெஸ்ட் பண்ணலாம், அதில் எவ்வளோ தூரம் பண்ண முடியுன்றது தான் என்னோட இதுவாக இருக்கும். ஸோ ஐ ஃபினிஷ்ட் மை சர்டிஃபிகேஷன் இன் டான்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ ஐமே அப்போ எல்பிடின்னு சொல்லுவாங்க இந்த சம்திங், எனக்கு இப்போ எல்பிடிஎஸ் ஐ லேர்ன்ட் டான்ஸ் ஃபார்மேட் ஃப்ரம் தோஸ் பீப்புள் ஆல்சோ. அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதுலேயுமே நிறையா நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், ஏன் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து டிவி ப்ரோக்ராம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் ஐ டிடன்ட் ரிஜிஸ்டர் மை ஃபேஸ் ஆன் த டைம். ஐ சென்ட் மை ஜூனியர். பிகாஸ் அப்போலேருந்தே நான் கொஞ்சம் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன் ஸ்க்ரீன் எனக்கு எப்பயுமே இதுவானதில்லை. ஸோ மூமெண்ட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபோன், ஆக்சுவலி அந்த லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு ஃபோன் அது. ஸோ ஐ காட் ஒன் ஃபோன் ஃப்ரம் மை சீனியர். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, வர முடியுமா பெங்களூர் அப்படின்னாரு. பெங்களூர் ஒர்க் ஷாப் 7 days போனால் ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் தான் போனேன். பட் அந்த ஒர்க் ஷாப் அந்த 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 பெங்களூர் ட்ரிப், நான் பார்த்த அந்த மக்கள்,
இன்னை வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. தே ஆர் ஆல் மை பொக்கிஷம். ஓகே. ஐ கான்ட் ரிவீல் பண்ண முடியாது. இன்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்க. 2014 ஆரம்பித்து இன்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. தே ஆர் வெல் குட் சோல் உள்ள மக்கள். என்னை கைட் பண்ணுறாங்க, என்னை இது பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்டட் லைக் ஒர்க் ஷாப் ஆன் வாட், லைக் எது பேஸ் பண்ண ஒர்க் ஷாப் அது சார்? இது லைக் சம்திங் ரிலேட்டட் டு ஃபிசியோதெரப்பியா இல்லை டான்ஸ்? இட்ஸ் ரிலேட்டட் வித் ஃபிசியோதெரப்பி ஆக்சுவலி. ஓகே. ஆமாம், ஃபிசியோதெரப்பி. நான் ஃபிசியோதெரப்பிக்காகலாம் போகல. ஓகே. சீரியஸாகவே அந்த ஐடியா கிடையாது எனக்கு. ஓகே. ஸோ பெங்களூர் போகிறோம் அவ்வளோதான். ஸோ 7 days என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ரீசன் இருக்குல்ல போகலாம் அப்படின்றதுக்காக மூவ் ஆனது தான். ஓகே. ஆஃப்டர் தட் ஆக்சுவலி ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் சின்ன தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. எந்த மாதிரியான தேடல்லாம், நான் 7 years 5.5 years கோர்ஸ் ரைட் படிச்சிருக்கோம். ஆனால் அப்போ ரொம்ப யூஸ் பண்ணுற வார்த்தை என்னவாக இருக்குன்னா, நம்மளோட ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷன் வந்து ஒரு 30 years பேக் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. 30 years பேக் இன்னும் நம்ம அதை மீட் பண்ணல. ஆஸ்திரேலியன் ஃபிசியோதெரபிஸ்ட் இப்படி, நியூசிலாந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இப்படி, யூரோப் இப்படி, யூஎஸ் இப்படி, அங்கே போனால் தான் ஷைன் ஆக முடியும், அங்கே போனால் தான் க்ளோரியஸாக இருக்க முடியும், இதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே என்னடா சேலரினா இப்போ சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டு தான். அதெல்லாம் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியாது அப்போ. ஆக்சுவலி நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன். அந்த காலேஜ்லலாம் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அவங்க நல்லா படிக்கிற பையன்தான். 10thலலாம் நல்லா ஸ்கோர் பண்ணேன். 12th அப்பா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிவேட் ஆனேன். திருப்பி காலேஜ் வந்து now also I am age of 41, still I am learning at least 1 hour or 2 hours per day. ஸோ அந்த ஒரு பேசிக்காக படிக்கிற பையன்தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனாலும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏன் இது பின்னாடி இருக்குது, ஏன் இன்னும் இந்த ஃபீல்டு முன்னாடி வரல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ 2014 அந்த பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே, இது சம்திங் ரொம்ப நியூவாக இருக்குது, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி நான் என்ன நினச்சேன்னா, அந்த 30 வருஷத்தை ஏன் நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. அதுக்கு என்ன பண்ணணும், we have to travel, we have to spend time and money. சரி பரவாயில்ல, எவ்வளோன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். என் தேடல் இன்னை வரைக்கும் நிற்கலை. இட்ஸ் ஸ்டில் ஐ எம் லேர்னிங், I'm searching, I'm evolving myself. Yes. So this is my short story. ஆக்சுவலி அப்புறம் இன்னொன்று எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பேன். இது வந்து இட்ஸ் நாட் லைக் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆல் நம்ம எஃபோர்ட் போட்டால் எவ்ரிதிங் வில் ஃபால் ஆன் த ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம் அப்படின்றது என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் மை ஷார்ட் ஸ்டோரி. லைக் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நிறைய விஷயம் எனக்கு நிறையா இடத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். லைக் லைம் பார்க், கரெக்டுங்களா? இஃப் ஐம் நாட் ராங், லைம் பார்க். ஸோ இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஆன் பிலேட்டஸ். ஆக்சுவலி நான் பிலாட்டஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டூல் ஆஃப் மைண்ட். ஓகே. பட் ஸ்டில் நான் அது கேள்விப்படும் போது லைக் ஓகே பிலேட்டஸ் வச்சு தான் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பட் ஸ்டில் லைக் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை டூல் தான் பிலாட்டஸ். பிலாட்டஸ்ன்றது ஆக்சுவலி எனக்கு அதே தான், அந்த மூமெண்ட் ரிலேட்டடாக நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்பயுமே. எனி டான்ஸ் ஆர் நான் கிக் பாக்ஸிங், கார்டியோ கிக் பாக்ஸிங் அட்டன் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ். அந்த மாதிரி நிறையா அந்த டைமில் இந்த மாதிரி யோகாவை தவிர, ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஒரு அவல்ஷன் அந்த யோகா மேலே. இப்போ நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது, நிறைய புரிதல் இருக்குது. அப்போ யோகா எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனால் எனக்கு வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், வேறு எதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தேடும் போது தான் அப்போ தான் அந்த பிலாட்டஸ்ன்ற வார்த்தை 2014 எண்டுன்னு நினைக்கிறேன், அப்போயே அதை கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், எங்கே படிக்கலாம், எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் ஸ்டூடியோஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு மெயில் போட்டு அந்த மெயில் மூலிமா ஒரு காண்டாக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ளைட்டே இருந்தேன் டு ஸ்டடி பிலாட்டஸ். ஓகே. கோயம்புத்தூர் ஃப்ளைட் ஏறும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டூ மச்சா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. பட் அன்றைக்கி எனக்கு தோணுது என்னென்னா, இந்த தேடல் என்றைக்குமே குறைஞ்சிடக்கூடாது. அது ஃபினான்ஷியலாகவோ இல்லை எதுவாகவுமே என்னை குறைச்சிடக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு அன்றைக்கி ஃப்ளை ஆரம்பித்தேன். இன்னை வரைக்கும் நான் மேக்ஸிமம் ஃப்ளை ஆகிறது என் ஃபேமிலியோட கிடையவே கிடையாது. நான் ஃப்ளை ஆகிறது ஒரே ரீசன், ஒன்லி டு எக்ஸ்ப்ளோர் மை நாலேஜ், அவ்வளோதான். ஓகே. ஸோ 2015 ஐ கம்ப்ளீட்டட் மை மேட் அண்ட் ரிஃபார்மர். ஓகே.
அப்போ மிஷின்லாம் இங்கே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில் ஒரே ஒரு ஸ்டூடியோ, பெங்களூரில் ஒரு 2 ஸ்டூடியோஸ், அதை விட்டால் மும்பையில் ஒரு ஸ்டூடியோ. அப்போயே டிசைட் பண்ணேன் நம்ம ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணோம், பிலாட்டிஸ் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. பட் பிலாட்டிஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதை ட்ரெயினர் ரெஸ்பெக்ட்லேருந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. அது வந்து ஆக்சுவலி ட்ரெயினரோட டாமினன்ட் செக்டாரில் இருக்கிற ஒரு 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 சிஸ்டம் அது. ஆக்சுவலி பாசி ஆர் ஸ்டார்ட் ஆர் வாட்டர் பீக் பிலாட்டிஸ் அப்போ அந்த டைமில் எல்லாமே எல்லா பிலாட்டிஸ் சிஸ்டமே இட்ஸ் அ ட்ரெயினரோட ஆஸ்பெக்ட், ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரோட ஆஸ்பெக்டில் இருக்கும். பட் அதை நான் என்னோட ஃபிசியோதெரப்பி ஆஸ்பெக்டில் நான் அதை சேஞ்ச் பண்ணி அதை நான் என்னோட வேர்ஷனாக நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி லைம் பார்க் அப்படின்றதுக்கு பேரே எதுக்கு வச்சேன்னா இந்த மூமெண்ட்டுக்கு தான், இந்த மூமெண்ட் ரிலேட்டட் தெரப்பிக்கு தான் அது பேர். ஆக்சுவலி கொரோனா டைமில் நான் ஜஸ்ட் யோசிச்சது, அது கிளினிக்கு இப்படி பேர் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ லைம்னா என்னன்னு தெரியுங்களா? லிம்ஃபாட்டிக் இண்டக்ஷன் மெட்டபாலிக் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே. ஸோ லிம்ஃபாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றது எங்கே நடக்கும்னா த்ரூ த மூமெண்ட் தான். ஏன்னா we don't have any other particular system for lymphatic. Okay, like heart doing the circulatory system, lung doing the respiratory system மாதிரி lymphatic தனியான ஒரு சிஸ்டம் கிடையாது. ஸோ we have to use our whole body. அப்படியுமே பண்ண முடியலன்னா our breathing system will help to maintain the lymphatic flow. So என்னோட exercise system should be based on the lymphatic induction. அப்புறம் எந்த எக்ஸசைஸ் பண்ண என்ன மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கணும், அது சேஞ்சஸ் நடக்காத எந்த ஒரு எக்ஸசைஸுமே எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை காயின் பண்ணேன். ஸோ அதை ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் யோசிச்சேனே தவிர, நான் இன்றைக்கி லைம் பார்க் கிளினிக்கு அதை பேர் வைப்பேன் நான் அன்றைக்கி யோசிக்கவே இல்லை. பார்க் அப்புறம் ஆட் பண்ணது ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். எல்லாருமே பார்க்னா வேறு மாதிரி யோசிப்பாங்க இது. ஸோ அது ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லுவேன் என்னோட லைம் பார்க். ஆக்சுவலி இட் வாஸ் லைக் இட் சவுண்ட் வெரி வெல். ஏன்னா எனக்கு இது கேட்கும் போது நான் லைம் பார்க் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே நான் லைம் பார்க்னு எப்படிலாம் யோசிச்சேன். அதே மாதிரி உங்களோட லோக்கல் அந்த இமேஜ்லேருந்து ஒருத்தர் லைக் ஒரு மேலேருந்து இன்னொருத்தவங்களை லைக் ஒரு இமேஜ் வந்து இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்க மாதிரி 2 பேர் கை ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி எம்ல ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலி மாதிரி இருக்கும். அப்போ நான் நினச்சேன் சரி ஓகே வாட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இஸ் லைக் கொஞ்சம் ஸ்டூப்பிடாக இருக்கும். பட் ஓகே உங்களோட இனிஷியல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நேமோட இனிஷியல்ஸ் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸோட வச்சுருக்கீங்க போல் அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன். இல்லை ஸோ ஆக்சுவலி இஸ் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணோம். ஃபேமிலினா அம்மா அப்பா, அது ஏன்னா அந்த அந்த லோகோல அது இருக்குது. அந்த வந்து ஷீல்டு. எஸ், யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், யுவர் ஃபேமிலி have the responsibility to protect yourself. ஓகே. நீங்களே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட பாடியை ஹீல் பண்ணும், உங்கள் பாடியை உங்களை செல்ஃபாக கைட் பண்ணும். ஆனால் எதுவுமே நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னோட பார்க்கில் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி. பரவாயில்ல. ஓகே, நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி கியூரியஸ் இனஃப் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யூ. ஸோ நானே இதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன், ஏன் சார் லைம் பார்க் அப்படிங்கிறது. பட் இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு உண்மையாகவே எனக்கு இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எப்படின்னா வாட் எவர் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான், பாடி இட் வில் ஹீல் பை இட் செல்ஃப். நீ என்ன பண்ணலனாலும் இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு வராங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ணலனா கூட அவங்க சரியாயிருவாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் இல்லை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லையா சரியாச்சு நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஸோ இட் வில் ஹீல் ஆன் இட்ஸ் ஓன். பட் நான் எப்படி என்னோடய ஃபார்மில் அதை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிலேட்டஸை வந்து லைக் அது ட்ரெயினர் பேஸ்டாக இருந்ததை ஃபிசியோதெரப்பி பேஸ்டாக கொண்டு வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னது உண்மையாகவே இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இட்ஸ் டோட்டலி இன்னுமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் பேசும்போது தான் எனக்கு தெரியுது. பட் நிறைய பேர் என்னோட பெயின் மேனேஜ்மெண்ட்டே பிலாட்டிஸ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அப்படி தான். கிடையாது. ஆக்சுவலி வந்து என்னோட கான்செப்ட் ஆஃப் கிளினிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ. ஓகே, ஒயிட் வந்து உங்களோட பெயின் 0 ஆனால் தான் நான் என்னோட க்ரீன் மேட்டுக்கு அனுப்புவேன். ஓகே. ஸோ என் க்ரீன் மேட் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தா தான் நான் ப்ளூ மேட்டுக்கு அனுப்புவேன். ஓகே. ஸோ ப்ளூ ஓகே ஆனாதா நான் வந்து இஸ் அ கம்ப்ளீட் ப்ளூ இஸ் த எல்லாமே மென்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து மைண்டாக பார்க்குறேன். இட்ஸ் காம்னஸ். நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கான எல்லா பலனும் இங்கே அடைஞ்சிருச்சு. யுவர் பிரெயின் இஸ் கெட்டிங் செட்டில் டவுன். ஸோ வானத்தை பார்த்தா என்ன தோணும்? ஓகே. ஸோ கம்ப்ளீஷன் மாதிரி. கடலை பார்த்தா என்ன தோணும்? ஒரு சின்ன கம்ப்ளீஷன். அப்படி ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி வெளில அனுப்பணுன்றது தான் என்னோட கிளினிக்கோட கான்செப்டே. ஓகே. பட் ஒயிட், க்ரீன், ப்ளூ. க்ரீன் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ரீஹாப் செக்டர். என்னோடது ரீஹாப் செக்டர். ஒயிட் வந்து இஸ் த பெயின் மேனேஜ்மெண்ட் செக்டர்.
ஓகே ஸோ அங்கே பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகணும் ஓகே அட்லீஸ்ட் 1 ஆகணும், பெயின் ஸ்கேல் 1 ஆகணும். அப்போ தான் நான் என் பேஷண்ட்டை வந்து நான் க்ரீன் மேட்டுக்கு அனுப்புவேன். ஓகே ஆனால் அதுலேயுமே டிசிஷன் மேக்கிங் இருக்குது. எல்லாமே நான் வந்து தெரப்பியில் எடுத்துருவேன், என்னால் இது பண்ண முடியாது. 10 out of 2 பேஷண்ட்ஸை வந்து நான் டைரெக்டாகவே எக்ஸசைஸ் மோடுக்கு அனுப்புவேன். ஓகே மீதி இருக்கிற 8 வந்து என்னோட ஒயிட் மேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் நான் க்ரீன் மேட்டுக்கு அனுப்புவேன். ஓகே க்ரீன் மேட் இஸ் ஃபுல்லி மூமெண்ட் ரிலேட்டட். ஓகே ஸோ எப்பயுமே அந்த க்ரீன் வந்து நான் ரெப்ரசன்டேட்டிவ் இது பார்ப்பேன், லீவ்ஸ் ஆக்சுவலி, ட்ரீஸ் ஆக்சுவலி தட் ஆல்வேஸ் மூவ். ஓ எஸ் If it gets sedate, if it is not moved properly, we are not able to enjoy the breeze. கரெக்ட் Correct? So we are not able to enjoy the breeze. So the movement will create the breeze. ஸோ அதனால் நான் க்ரீன் மேட் வந்து மூமெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். ஓகே ஸோ த நெக்ஸ்ட் த ப்ளூ மேட் இஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஏரியா. ஓகே நிறைய பேருக்கு தெரியாது, நான் அதை பண்ணுறதே இல்லைன்னு நினைப்பாங்க. ஐ am very much interested in strength and conditioning, but I will decide on the basis of the need of the patient. The individual. ஓகே So my sector is my the ideology is very clear. ஓகே பட் யார் பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது மட்டும் நான் தெளிவான டிசிஷன். சூப்பர். உண்மையாகவே ரொம்ப என்னால் நிறைய விஷயம் என்னால் லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் லைக் ஹவ் யூ கோரிலேட் திங்ஸ் லைக் ஆஸ் அ ப்ரொஃபஷன், ஆஸ் அ பர்சன், ஹவ் யூ க்ரோ அப்படிங்கிறது, லைஃப் எல்லாமே ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி நான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு நியூரோ பேஷண்ட் வந்து, நான் ஆக்சுவலி நியூரோலஜிக்கல் பேஷண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது, ஒரு 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 முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் வந்ததுனால எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அவரை நான் ஒரு தடவை கெய்ட் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கெய்ட் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே என்னோட ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அங்கே 1 2 3 4 5 6 7 8 அந்த 1 2 3 4 5 6 7 8க்குள்ளே ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் டான்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, ஒரு மூமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இங்கே நான் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. த சேம் டைம், த சேம் ஸ்பேஸ். இந்த பேஷண்ட் இங்கே எப்படி இருக்காரு, அங்கே எப்படி இருக்காரு அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஓடும். ஸோ எப்பயுமே நான் என்னோடய கான்செப்டில் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு நான் வேல்யூ கொடுப்பேன். ஸோ இந்த டைமுக்குள்ளே, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே அந்த மூமெண்ட் அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். ஸோ நான் அது டான்ஸாக இருந்தாலும் சரி, அது எக்ஸசைஸ் தெரப்பியாக இருந்தாலும் சரி, ஐ மீன் மூமெண்ட் தெரப்பியாக இருந்தாலும் சரி, அது பேஷண்ட்டான இதுவாக இருந்தாலும் பெயின் மேனேஜ்மெண்ட்டாலும் சரி, ஐ வில் கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் த டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த டைமுக்குள்ளே இந்த ஸ்பேஸ்க்குள்ளே முடிக்கணும். தட்ஸ் வெரி கான்ஷியஸ். எனக்கு அது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். சூப்பர் சார். ஸோ லைம் பார்க் ஆஸ் அ சென்டரை எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? லைம் பார்க் அப்படின்றது கொரோனா பேபின்னு சொல்லுவேன். கொரோனா பேபி ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஒரு அது வந்து ரொம்ப பர்சனலாக கொஞ்சம் ரொம்பவே எமோஷன் ஆகிடும். ஸோ அதை நான் சொல்லி மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்ணல. ஸோ 2020 June 3rd. ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் லைம் பார்க் த சென்டரா. இப்போ அந்த திருப்பூரில் இருக்குது. ஓகே. ஒரு ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் தான். ஓகே. வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே. கீழே ஆரம்பித்தேன். ஓகே. ரொம்ப பயம். ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர பயம். எனக்கு ரொம்ப பயம். பேஷண்ட்டு கொரோனா. எனக்கு பேசிக்காகவே நான் கொஞ்சம் இந்த இன்ஃபெக்ஷனால கொஞ்சம் இப்போ கூட என் பேஷண்ட்டுக்கிட்ட ஜூனியர்ஸ் சொல்கிறது, காஃப் கோல்டு ஃபீவர் இருந்தால் டோன்ட் ஃபிக்ஸ் அப்பாயின்மெண்ட். ஓகே. வெரி ஸ்ட்ரிக்ட். யாராவது என் டேபிள் வந்து காஃப் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். பிகாஸ் என்னென்னா நான் ஒரு 5 days அஃபெக்ட் ஆகிட்டேன்னா ஓகே, அந்த 5 days யார் போய் காம்பன்சேட் பண்ணுவேன்? ஸோ நான் செல்ஃபிஷ் தான். ஓகே. பட் அந்த செல்ஃபிஷ்னஸில் எனக்கு இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஆனால் அந்த டைமில் எனக்கு கிளினிக் ஆரம்பிக்கணும், பேஷண்ட்டை தொடணும், ட்ரீட் பண்ணணும். எனக்கு ரொம்பவே ஒரு அவல்ச்சனும் ஒரு பயமும் இருந்தது. லைக் அது டியூரிங் கொரோனா டியூரிங் பீக் ஆஃப் கொரோனா. ஓகே. பீக் அந்த டைம். ஆனால் எல்லாருமே அந்த டைம் ஷட் லைக் எல்லோரும் அவங்க இது பண்ணுறீங்க, நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது. தட் என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக அந்த டைமில். அப்புறம் அது எனக்கு சீரியஸாக ஒரு அது என்னால் ரிவீல் பண்ண முடியல. ஓகே. லைக் ரஜினி படம் ஒரு தான், ரஜினிகாந்த் படம் மாதிரி. இப்போ கூட நான் படையப்பா தான் பார்த்துருவேன். அந்த டைமில் நான் ஃபேஸ் பண்ண ரொம்ப ஒரு பெரிய கிரேட் இன்சல்ட்டு. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, தனியாலாம் ரன் பண்ண முடியாது,
ரொம்ப கஷ்டம், இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் அப்படிலாம் சொல்லி என்னை ரொம்பவே டீக்ரேட் பண்ணும்போது ஒய் நாட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லிட்டரலாக நான் ஒரு உண்மையை அக்செப்ட் பண்ணுவேன். அன்றைக்கி நைட்டு கிளினிக்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட் போய் அவ்வளோ அழுதேன். ஓகே, அவ்வளோ அழுதேன். ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியாது. லைஃபே போயிடுச்சு. எந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு கிளினிக் ஆரம்பித்து நல்லா வந்த சரித்திரம் இருக்குது. ஒன்லி எக்ஸப்ஷனில் ரொம்ப கம்மி, ரொம்ப எக்ஸப்ஷன் கம்மி. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், இருண்ட உலகம். எப்படிலாம் இருந்தேன் நான். நடந்தால் போதும், பேக் வாங்க ஒரு ஆள் வருவாங்க. நான் நிறைய ரொம்ப ஐ எம் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆர் கோல்ட் ஸ்பூன். பட் என் லைஃப் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. ஆக்சுவலி அது எப்படி அமைஞ்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப எல்லாம் லைஃப்பில் கஷ்டம்லாம் பண்ணல. நானே உழைச்சதை தவிர இதுக்கு கஷ்டப்பட்ட அது கஷ்டப்பட்டெல்லாம் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் டே அவ்வளோதான், ஷட்டர் திறந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தட்ஸ் அதுக்கப்புறம் எப்போ சார் அந்த நம்ம அங்கே திருப்பூரில் அந்த பேட்மிண்டன் இது நடத்த போது உடனே 1.5 இயர்ஸில் அது ஸ்டார்ட் பண்ணோம். 1.5 இயர்ஸ் கூட இல்லை. ஓகே, அதுவுமே அந்த டைமில் என்னோடய ஃபேமிலி தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிச்சு. என் ஒய்ஃப் அதில் வந்து பெரிய பேக் போன். இங்கேயே போதும், சேஃப், ஜாலியாக இருக்கேன், நினச்சா கிளினிக்கை லாக் பண்ணிக்கலாம், ஓகே, நினச்சா ஓப்பன் பண்ணிக்கலாம், நல்ல வருமானம் வருது. நான் இருக்கேன், ஒரு ஜூனியர். நான் இல்லைன்னா அவள் இல்லைன்னா நான். அதை எப்படி ரன் பண்ணிடலாம், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ரெண்ட்டு கம்மி, அப்புறம் ஒன்றும் பெரிய கரண்ட் பில் இல்லை, ரொம்ப நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு. ஆனால் என் கனவு மட்டும் பெருசாக இருக்கும். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற கனவு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் என் கிளைண்ட் ஒருத்தர் சொல்லுவார், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை சோல் அப்படின்னு. இஸ் வெரி நல்ல கைடு, பேர் ரிவீல் பண்ண முடியலன்னு வச்சிங்களேன். நீங்கள் கற்பனையிலே கொஞ்சம் நிறையா வாழ்ந்துருவீங்க அப்படின்வார். அது சின்ன வயசுலேருந்தே. அப்பா இல்லாத பசங்களுக்கு அந்த வழி தெரியும். அப்பா இருந்தால் எல்லாமே கனவு நிறைவேறிக்கிட்டே இருக்கும். அப்பா இல்லாத பசங்களும் கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க, அது நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எனக்கு பெயின் உண்டு. அதனால் நான் அந்த ஜோன்லேயே இருந்துருவேன். அப்படியே கார் யாரோ திறக்கிறாங்க, நான் நடந்து போகிறேன்ற மாதிரி ஜோன்லேயே இருந்துருவேன். ஏன் மேலே அப்படின்னும். பட் அப்புறம் மேலே பில்டிங் கிடையாது ஆக்சுவலி. ஓகே, அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் மேலே பில்டிங் கிடையாது. அப்புறம் நான் ஓனர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆனால் அதே பில்டிங்கில் கீழே இருந்தேன். கோல்டு ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவார். இது வரைக்கும் அவர் என்கிட்ட ரெண்ட் கூட கேட்டதில்லை, நானாக போட்டாதான். அவ்வளோ நல்ல மனுஷன். அவர் பில் பண்ணார் ஆக்சுவலி உங்களுக்காக. ஹோலில் பில் பண்ணி எப்படி வேணுமோ ஐயப்பா நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ எல்லாம் சுற்றி எல்லாமே குட் சோல்ஸ், எப்பயுமே ஆல்வேஸ் குட் சோல்ஸ். சார் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம், இந்த ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம் நடக்கும். ஆமாம், நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் கரெக்ட். அது ஒழுக்கமாக கொஞ்சமாக நேர்மையா, அப்படி கொஞ்சம் நேர்மைன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப நேர்மை கூட வேணும், கொஞ்சம் நேர்மை கொஞ்சம் ஒழுக்கம் அப்படி இருந்தாலே கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வை பிகாஸ் லைக் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஓகே, ஐ அக்ரி. ஆனால் நீங்கள் பேசுகிற விதங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ என்னோட ஏஜ் கேட்டகரியில் இல்லை என்னோட ஜூனியர் கிட்ட பேசும்போது அவங்க ஒரு எந்தூசியாசமில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கிறது உண்மையாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் சொல்கிற நிறைய விஷயம் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. உங்களை ஒரு 50% தான் நானும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பர்சனலாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஓகே, நம்மளும் இப்படி தான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலி. ஆப்வியஸ்லி நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஜென்ரேஷன் இல்லையா, அதனால் எல்லாரும் கூட என்னை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அவங்களும் என்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதனால் இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ தான். நல்லா இருக்குது சார் உண்மையாகவே. ஏன்னா நான் எதிர்பார்த்த நான் மனசில் வச்சுருந்த ஓகே ஐயப்பன் சார்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு வீட்லேயே இருக்க பிரச்சனை ஆக்சுவலி. ஓகே, எல்லா செக்டார்ஸ் கூட எப்படி நீ பழகிட்டே இருக்க. 60ஸ்லேயே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, நல்ல கான்டாக்ட் உண்டு. அவங்க கூட உட்காந்து பேசலாம். 40ஸ்லேயே உண்டு. ஏன் ஏஜ் ஓகே, 20s எல்லாரும் கூட என்னால் மிங்கிள் ஆக முடியும். அந்த இது இருக்காங்க. ஆனால் ஏன் அப்படி ஒரு பின்பம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை சுற்றி? ஏன்னா சுற்றினா எல்லாருமே சொல்ல நம்ம ஜோனில் இருக்க நம்ம ஃபிசியோதெரப்பி கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் ஐயப்பன் சார் அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்குன்னா எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும். அது ஆக்சுவலி நான் ரொம்ப காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான். பட் ஒர்க்கில் பயங்கர சீரியஸாக இருக்கு. அது கல்ச்சுரல்ஸ்ன்றது ஒரு ஜாலி போர்ஷன் ஆக்சுவலி காலேஜில். பட் ஐ எம் வெரி சீரியஸ் பர்சன். அந்த கொரியோகிராஃபி வரணும்,
அந்த ப்ரெசன்டேஷன் வரணும், அதில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது, அது எதுவுமே தப்பாகிடக்கூடாதுன்றலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அந்த போயிட்டு அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுதான் என்னோடய ஹாப்பினஸ். இந்த ஜேர்னி ஆர் இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கவே கொடுக்காது. அதில் எல்லாமே என்னோட 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 ரொம்ப அலர்ட்டாக, ரொம்ப என்ன பண்ணணும் என்ன ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். நான் அவேர்னஸ் கூட சொல்ல மாட்டேன். ஆல்வேஸ் இது இப்படி தான் போய் முடியணும், இது இப்படி தான் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் தான் எனக்கு ஹாப்பினஸே தவிர அதுவும் ரொம்ப தலைக்கும் கொண்டு போகக்கூடாது. அதுவும் நான் பார்த்துப்பேன். ஹாப்பினஸோடு முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சது. ஸோ அது எனக்கு வேலையிலையும் கொண்டு வந்துட்டேன் அந்த ஹேபிட்டை. ஓகே. ஸோ வேலையிலையும் கொண்டு வந்ததுனால நான் ரொம்ப என்னோட கிளினிக் கான்செப்ட் யாராருக்கு தெரியுமான்னு தெரியாது. நோ அட்டெண்டன்ஸ். ஓகே. நோ அட்டெண்டன்ஸ். நோ இது டைமிங் வரணும், 8 மணி ஆச்சுன்னா பஞ்ச் அடிக்கணும், அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணால் வரலாம், எப்படி வேணால் போகலாம். ஆனால் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அந்த ஸ்கெடியூல் உங்கள் பேஷண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். அவ்வளோதான். ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் லைக் ஏ ஹோம். உன்னோட கிளினிக் மாதிரியே நினச்சிக்கோ. யூ ஆர் த பாஸ். எல்லாமே எனக்கு நடக்கணும்னா பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ஒர்க் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. கரெக்ட். அந்த டைம் 2 மணி ஆச்சு, எனக்கு பேஷண்ட் 1:30 வரலன்னா எனக்கு தைரியம் உண்டு, என் ஜூனியர் நான் கிளம்ப சொல்லிடுவேன், போகலாம். ஏன்னா யாரும் ஹியூமன் பொட்டென்ஷியல் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். போய் ஜாலியாக இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஒர்க்கில் வந்தேன். பட் அந்த ஒர்க் அப்படின்னா ஐ எம் வெரி சீரியஸ். ஓகே. வெரி சீரியஸ். அந்த டைமில் அது கரெக்டாக அது நடக்கணும். அது 1 ஹவர்னால 1 ஹவர் பொட்டென்ஷியலாக இருக்கணும். அந்த 1 ஹவர் நான் இப்படி தான் இருப்பேன். ஐ எம் வெரி சீரியஸ். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஒர்க் முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன, ஐ எம் வெரி கூல். அது ரொம்பலாம் இல்லை, அது ரொம்ப தப்பான ப்ரொபகேண்டா அது ஆக்சுவலி. ஓகே. பர்செப்ஷன் ஆக்சுவலி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ என்னோடய கிளினிக்கில் எதுவுமே ஸ்க்ரீனே கிடையாது. ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது A to Z என்னோட ஜூனியர்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணலாம், பார்த்துக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். பிலேட்டஸ் வந்து ஒரு ஃபிட்னஸ் மாடலாக, ஃபிட்னஸ் பீப்புளுக்கான ஒரு மாடலாக இருந்த ஒரு விஷயத்தை ஐ ஹவ் டேக்கன் இன்டு ஃபிசியோதெரப்பி. நான் என்னோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஒரு ப்ரோட்டோக்காலில் ஒரு டூலாக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.